இறை குலமே இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. திருப்பலி முன்னுரை. இறையேசுவின் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் இத்திருப்பலிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். உறவுகளிடமிருந்து அன்பென்னும் வரத்தை எதிர்நோக்கி தவம் இருக்கும் மூத்தோரை, தாத்தா பாட்டிகளை நன்றி உணர்வுடன் இதயத்தில் தாங்கி வாழ இன்றைய நாள் அழைப்பு விடுக்கிறது. மூத்தோரின் தேகத்தில் வழிந்தோடிய வியர்வையில் கடுமையான உழைப்பில் உருவானதுதான் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. அடிக்கற்கள் இல்லாமல் கோபுரங்கள் இல்லை, ஆணிவேர் இல்லாமல் மரங்கள் இல்லை என்னும் வாழ்வு பாடம் போல் குடும்பத்தின் அடிக்கற்களாக விளங்கும் மூத்தோர் பெரிதும் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள் எனும் பேருண்மையை நமது வாழ்வு நெறியால் உரக்க சொல்வோம். முதுமை என்பது அருவெறுப்பானது அல்ல, மாறாக கொண்டாடப்பட வேண்டியது. மூத்தோர் என்பவர்கள் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, மாறாக தாங்கப்பட வேண்டியவர்கள். தனிமையின் வேதனையில், உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படாமையில், அலட்சிய பார்வைகளில் புறக்கணிப்படிருக்கும் மூத்தோரை போல் நாமும் ஒரு நாள் மாறிவிடக்கூடாது என்னும் உணர்வோடும், நம் பெற்றோர் நமக்கு இறைவன் தந்த ஆசீர்வாதங்கள் என்னும் எண்ணத்தோடும் அவர்களுக்கான வானதூதர்கள் உறுப்பினர்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து செபிக்கப்படுகிறது. இந்த தாயாம் திருபையில் இணைந்த நாம் பொது காலத்தின் 17வது ஞாயிறு திரு வழிபாட்டினையும் அதே வேளையில் நம்முடைய பங்கில் தாத்தா பாட்டியர் தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாள் நம்முடைய பங்கில் இருக்கிற தாத்தா பாட்டியரை கௌரவிக்க வேண்டிய நாள். அவருடைய இருப்பிடத்தை, பிரசன்னத்தை நாம் மகிழ்ச்சியோடு உணர்கின்ற நாள். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து தாத்தா பாட்டியர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் இவளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்து முதிர்ந்த வயதில் இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இந்த நாட்களை செலவழிக்க இறை அருளையும் ஆசிரியையும் நிறைவாக அவள் மீது பொழிய வேண்டும் என்று சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மேலும் 28ஆம் தேதி திரு சுசை இன்றைய நாளிலே கரோலின் அவளுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். அகஸ்டின் சோஃபியா அவளின் மகள் நோலன் புதுநன்மை நன்றாக நடைபெற வேண்டியும் இந்த பலியை ஒப்புக்கொடு செபிக்கிறார்கள். அகஸ்டின் சோஃபியா, நிக்கில், நோலன் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் புனித ஆரோக்கியனை வழியாக நடத்துகிற பலியாகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் தெய்வீக சுகமும் உடல் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்றும் நன்றி பலியாகவும் ஒப்புக்கொடு செபிக்கிறார்கள். இந்த குடும்பங்களை எல்லாம் நாம் சிறப்பாக ஆண்டவர் பாத்திர ஒப்பு கொடுத்து செபிப்போம். மேலும் மறித்த சுசிலா, ஜான் ரோஸ், காராசாலா என்ஐயா, சி நாசியம்மா, சிடி ஜோசப், சௌரியம்மா, தாமஸ் லூர்தம்மா, புதோட பாப்பையா, பிஜே என்றி, விபி ஜோசப், பாக்கியம்மாள், புதோட சபரையா, ஜோஜம்மா, பிஜே அருளப்பா, அருட்சகோதரி ரெஜினா ஜோசப், பிஜே விக்டர், பிஜே டேவிட், அம்ப்ரோஸ் டேவிட், சாமினி சின்னையா, ஸ்வர்பராணி, பிஎஸ் ஜான் போஸ்கோ, பிஎஸ் செல்வராஜ், ராணி செல்வராஜ், பிஎஸ் ஜோ அருள், சோமவரப்பு ஜோசப், பெர்னத்தம்மா, அருட்தந்தை எஸ்ஜி அந்தோனி எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி ஆகுக. ஊமை புகழுகின்றோ, ஊமை வாழ்த்துகின்றோ, ஊமை ஆராதிக்கின்றோ, மாற்றி படுத்துகின்றோம். உமது மீதான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனே சேமரியே, தந்தையே திருமகனே, தந்தையே திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், 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 ஆமென். ஆம், 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 ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவாம், உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பகிர்வால் எதுவும் குறையா
மாறாக அவை பலுகி பெருகும் என்ற உறுதியினை பகிர்ந்தளிக்க தயங்கி மனிதருக்கு எலியா மூலம் எடுத்துரைக்கிறார் நம் கடவுள். அந்த மனிதர் பகிர்ந்தளித்த பின் மீதி இருப்பதையும் கண்டார். இதனை அரசர்கள் 2ஆம் நூலில் இருந்து வாசிக்க கேட்போம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 42 முதல் 44 முடிய. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றார். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா?
நேசிக்கலையே மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே எத்தரை போல் எதையும் செய்யவில்லையே எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன் நானாகவே வந்திருக்கிறேன் பிரசனத்தில் வந்திருக்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா நானாகவே வந்திருக்கிறேன் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன் நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்துவர்கள் தங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை ஏற்று வாழ அன்பை மையமாக கொண்டு பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் தங்களை அணி செய்ய வேண்டும் என்று புனித பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 1-6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரு எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
இயல் 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகடைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். இவருடைய பாஸ்கா விழா அண்மையில் இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவளுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்று மீனாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஓர் 20 வயது மிக்க இளைஞன் திருடிய குற்றத்திற்காக குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கிறான். அவன் திருடியது உண்மை என்று சொல்லி அந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. நீதிபதி அந்த குற்றவாளியை பார்த்து, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்டபொழுது அந்த இளைஞன் வாய் திறக்கிறான். வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறான். அவருடைய தோற்றம் அழுக்கான உடை அணிந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் பேசுகிறான். ஐயா, நான் வேலை கேட்டு எல்லா இடங்களுக்கும் சென்றேன். யாரும் எனக்கு வேலை கொடுக்கவில்லை. சரி, வேலை கொடுக்கவில்லையே, ஏதாவது உண்ண கொடுங்கள் என்று சொன்னால் நன்றாக தான் இருக்கிறாயே, வேலை செய்து பிழைத்து கொள்ளலாமே என்று சொல்லி எந்த உணவும் கொடுக்கவில்லை. 2-3 நாட்கள் பொறுத்து கொண்டேன். பசியின் கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை. அந்த ஒரு வழியினால்தான் நான் ரொட்டி கடையில் ரொட்டியை திருடி தின்றேன் என்று சொன்னான். அப்பொழுது இந்த இளைஞன் சொன்னதை கேட்ட அங்கிருந்த அனைவருடைய கண்களிலும் நீதிபதியின் கண்களிலும் கண்ணீர் வர ஆரம்பித்தது. திருடிய குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்காக நீதிபதி அவனுக்கு 100 ரூபாய் அபராதம் விதித்து அவனை விடுவித்தார். அந்த வழக்கு முடிந்த பிறகு நீதிபதி அந்த கருப்பு அங்கியை கழற்றி வைத்துவிட்டு அங்கிருந்த
வழக்கறிஞர்கள் மக்களிடத்திலே வந்து இந்த இளைஞன் குற்றவாளி கூண்டிலே திருடனாக நிற்பதற்கு நானும் நீங்களும் தான் காரணம். நம்மில் யாராவது அவனுக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தால் அந்த இளைஞன் இங்கு வந்து நின்றிருக்க மாட்டான். ஆகவே நாம் நம்முடைய கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம் என்று சொல்லி அந்த நீதிபதி 50 ரூபாயை எடுத்து இது என்னுடைய பங்கு என்று சொல்லி வைக்கிறார். அங்கிருந்த அனைவரும் தங்களிடமிருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளைஞனுக்காக வைக்கிறார்கள். அதை எடுத்து அந்த நீதிபதி இளைஞனிடத்திலே கொடுத்து 100 ரூபாயை நீ நீதிமன்றத்திற்கு கட்டிவிட்டு மீதி பணத்தை வைத்துக்கொண்டு ஏதாவது சிறிய வியாபாரத்தை செய்து கொண்டு பிழைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். இது ஒரு நிகழ்வு. 16ஆம் நூற்றாண்டிலே பால் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்த சிறுமிடத்தில் அன்னை மரியாள் அவனுக்கு காட்சி அளித்து அந்த சிறுமிடத்திலே தன்னிடம் இருந்த அந்த குழந்தைக்கு பால் கேட்கிறார். அந்த சிறுவனும் மனமுவந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறான். கொடுத்த மறுகணமே அவனுடைய குடத்தில் இருந்த பால் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. பல பேர் பருகக்கூடிய அளவுக்கு அந்த பால் பொங்கி வழிகிறது. இது நாகப்பட்டினத்தில் இருக்கிற வேளாங்கண்ணியில் நடந்த ஒரு அற்புதம், புதுமை. அன்று பால் பொங்கி பலருக்கு அற்புதத்தை காட்டிய அந்த அன்னை மரியாள் இன்றளவும் பலரை அந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறாள். பகிர்வின் அடையாளம் எப்படி பழுகி பெருகுகிறது என்பதை இந்த புதுமை நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்ற ஒரு பேருண்மை. நம்முடைய உலகத்திலே பகிராக்குறையினால்தான் வறுமை இருக்கிறதே தவிர பற்றாக்குறையினால் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லா வளங்களும் இருக்கிறது. அனைவருக்கும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உண்டு உடுத்தி வாழக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய உலகின் கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காட்டில் இருக்கின்ற கட்டமைப்பு தான் உலகிலும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். பலம் இருக்கின்றவன் அவன் அனைவரையும் அடித்து போட்டுக்கொண்டு மேலே வந்து விடலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இன்றளவும் உலகில் இருக்கிறது. சமீபத்தில் அனைவரும் பார்த்த ஒரு காட்சி, ஏறக்குறைய ஒரு வாரத்திற்கு மேலாக நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு பெரு பணக்காரருடைய மகனுடைய திருமணம், முகேஷ் அம்பானுடைய திருமணம் நடந்தது. அந்த திருமணம் முடிந்து அவருக்கு வந்த பரிசுகளை பற்றி ஒரு பட்டியல் வந்தது. 300 கோடி, 400 கோடி, 150 கோடி என்று சொல்லி இந்த பரிசளித்த நபர்கள் எல்லாம் அதே பணத்தை அல்லது அவர்கள் அடித்த அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிறேன் அல்லது இத்தனை பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன், என்னுடைய கல்வி தரத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லி முன் வருவார்களா என்று கேட்டோமேயானால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது ஒரு புறம். பணக்காரர்களுக்கு ஒரு சில நேரங்களில் பகிரக்கூடிய மனம் இருக்காது என்று சொல்லுவார்கள். இன்னொரு புறம் நடுத்தர நிலையில் இருக்கிற நமக்கு பகிரக்கூடிய மனம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தோமையானால் பல நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரு கேள்வி, நான் பகிர்ந்து கொள்வதனால் இந்த உலகத்திலே வறுமை தீர்ந்து போய்விடப் போகிறதா? நான் ஒருவன் பகிர்ந்து கொள்வதனால் வறுமை ஒழிந்து விடுமா என்கிற ஒரு கேள்வி, ஒரு விரக்தித்தன்மை நம்மை பகிராமலேயே இருந்துவிட செய்து விடுகிறது.
நான் சம்பாதிப்பது, நான் உழைத்து கடவுள் எனக்கு கொடுத்தது எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் என்கிற ஒரு சுயநலத்திலே பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறாக வாழ்கிற நமக்கு இன்றைய முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் ஒரு அற்புதமான படிப்பினை நமக்கு கற்றுத்தருகிறது. முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அந்த எலிசாவின் பணியாளர் எலிசா மக்களுக்கு உண்ணக்கூடு என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன்? இருப்பதோ கொஞ்சம், அதை 100 பேருக்கு எப்படி நான் பரிமாறுவேன்? அதே போல நற்செய்தி வாசகத்தில் இயேசுனுடைய திருத்தூதர் அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 பார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும்? இந்த விரக்தித்தன்மையின் வெளிப்பாடு தான் இவரிடத்தில் நாம் பார்ப்பது. ஆனால் இவர்கள் பகிர முன்வந்ததனால்தான் அங்கே 5000 ஆண்கள், பெண்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சொல்லவில்லை, ஆண்கள் மட்டுமே 5000 பேர். இவர்கள் அனைவரும் உண்டு மீதம் இருக்கின்ற ரொட்டி துண்டுகள் 12 கூடைகள் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. பகிரக்கூடிய மனம் இருக்கும் பொழுது கடவுள் அங்கே அற்புதங்களை செய்வார். ஒரு சில வீடுகளில் சொல்லுவார்கள், நாம் உணவை தயாரித்திருப்போம், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நேரம் இருக்காது, திடீரென விருந்தினர்கள் வந்து விடுவார்கள். அப்பொழுது நாம் அவர்களுக்கு உண்ண அழைப்போம். அழைக்கும் பொழுது அங்கு 2 பேருக்கோ அல்லது 3 பேருக்கோ செய்திருக்கிற உணவை 6 பேர் உண்ணக்கூடிய அளவுக்கு நம்மால் உண்ண முடியும். ஏனென்றால் அங்கே பகிரக்கூடிய மனம், உள்ளம் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கின்ற ஒரு அற்புதமான அழைப்பு, நாம் அனைவரும் பகிர்ந்து வாழ வேண்டும். இவ்வாறு அந்த சிறுவன் கண்டிப்பாக எல்லோரையும் போல அவனும் தன்னுடைய பெற்றோர் அவனுக்கு கட்டி கொடுத்த அந்த ரொட்டியையும் மீனையும் எடுத்துக்கொண்டு வந்திருப்பான். அதை தனக்காக அவன் வைத்திருக்கலாம். இது என்னுடைய அம்மா பாசத்தோடு அன்போடு எனக்கு கொடுத்தது, நான் உண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் சுயநலமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறுவன் அதை கொடுத்து பார்ப்போம், இதிலிருந்து ஒரு 2-3 பேருக்காவது அது போதுமானதாக இருக்குமே, நான் உண்பதை விட என்னோடு இன்னும் 2-3 பேர் உண்பார்களே, 2-3 பேருடைய பசியை என்னால் போக்க முடியுமே என்கிற அந்த உயர்ந்த எண்ணம் தான் இயேசுவிடத்திலே கொடுக்க அவனை செய்கிறது. இயேசு அதை பலுகி பெருகச் செய்து அத்தனை பேர் உண்ணக்கூடிய அளவுக்கு அந்த அற்புதத்தை நிகழ்த்துகிறார். ஒரு இளைஞன் கடற்கரையிலே நடந்து கொண்டிருக்கிறான். அவ்வாறாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடல் அலையிலே ஒரு சில மீன்கள், சிறிய மீன்கள் வந்து கரையிலே விழுகிறது. அந்த மீன்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் திரும்பவும் அந்த இளைஞன் கடலிலே விடுகின்றான். இதை பார்த்த மனிதர் அந்த இளைஞனை பார்த்து கேட்கிறார், தம்பி, நீ இப்படி எவ்வளோ மீனப்பா எடுத்துன்னு போய் உள்ளே விடுவ? எல்லா மீனையும் உன்னால் காப்பாற்ற முடியுமா அப்படி என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த இளைஞன் மறுமொழியாக அந்த மனிதரிடத்தில், ஐயா, என்னால் எல்லா மீன்களையும் காப்பாற்ற முடியாது, அது எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் முடிந்த அளவு எத்தனை மீன்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை மீன்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி அந்த இளைஞன் சென்று விடுகிறான். ஆகவே இந்த பகிர்தலில் இருக்கிற ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், நான் ஒருவன் பகிர்வதினால் இந்த உலகத்தில் வறுமை ஒழிந்து விடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஒழியாது. ஆனால் நான் பகிர்வதினால் என்னோடு இருக்கின்றவர்கள், அது 5 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 5 குடும்பங்களாக இருக்கலாம், 10 குடும்பங்களாக இருக்கலாம், வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுபோல ஒவ்வொருவரும் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அங்கே வறுமை ஒழிகிறது. எல்லாரிடத்திலும் இருக்கிறது.
நம்முடைய திரு அவையிலே அன்பியங்கள் தொடக்கப்பட்டதன் நோக்கம் இதுதான். அன்பியங்கள் தொடக்க கால திரு அவையின் மறு அமைப்பு என்று சொல்லுவார்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் வாசிக்கிறோம். தொடக்க கால திரு அவையிலே அனைவரும் தங்களிடம் இருந்ததை கொண்டு வந்தார்கள். அனைவரும் இணைந்து ஒன்றித்திருக்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்து அனைத்தையும் ஒன்றாக இணைத்து அதை பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவர் 100 ரூபாய் கொண்டு வரலாம், ஒருவர் 10 ரூபாய் கொண்டு வரலாம், ஒருவர் 10 பேர் உண்கின்ற உணவை கொண்டு வரலாம், ஒருவர் 2 மட்டும் உண்ணக்கூடிய உணவை கொண்டு வரலாம், தானியங்களை கொண்டு வரலாம். இப்படியாக அவரவர் இடம் இருப்பதை கொண்டு வந்து கொடுத்து அப்பொழுது எல்லாருக்கும் சமமாக கிடைத்தது. அன்பியங்களில் பணக்காரர்கள் இருக்கலாம், ஏழைகள் இருக்கலாம், முடிந்தவர்கள் இருக்கலாம், முடியாதவர்கள் இருக்கலாம், கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கலாம், நன்றாக இருக்கிறவர்கள் இருக்கலாம். இப்படியாக பார்க்கும் பொழுது அந்த அன்பிய வாழ்வானது யார் ஒருவர் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும், அந்த கஷ்டத்தை முற்றிலுமாக தீர்த்து விடுவது அல்ல, ஆனால் நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பதை நாம் பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ ஒரு அமைப்பு தான் இந்த அன்பிய அமைப்பு. ஆனால் நம்முடைய திரு அவையில் அது இன்னொரு பக்த சபையாகவே மாறி போய்விடுவதுதான் பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் பகிர்ந்து வாழ்வதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் பகிர்ந்து வாழும் பொழுதுதான் கடவுள் அங்கே அற்புதங்களை புதுமைகளை செய்கிறார். ஆகவே அந்த ஒரு உள்ளத்தை கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நம்மால் ஒரு சிறு குண்டூசியை கூட எடுத்து செல்ல முடியாது என்பதை நம்முடைய மனதில் இருத்தி கொள்ளுவோம். ஆனால் நாம் செய்கிற நற்செயல்கள் நம்மோடு வரும், நாம் செய்கின்ற நற்செயல்கள் நம்மோடு வரும், நாம் செய்கின்ற பகிர்தல்கள் நம்மோடு வரும், நம்மால் வாழுகின்ற குடும்பங்களின் ஆசீர் ஜபங்கள் நமக்கு வரும். இதை உணர்ந்தவர்களாக இந்த பகிர்தல் இருக்கிற அந்த விரக்தித்தன்மையை தூக்கி எறிந்துவிட்டு என்னால் முடிந்த அளவு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒருவருக்கு உணவு கொடுக்க முடியுமா கொடுப்போம், 4 பேருக்கு உணவு கொடுக்க முடியுமா கொடுப்போம், ஒருவரை படிக்க வைக்க முடியுமா படிக்க வைப்போம், 10 பேரை படிக்க வைக்க முடியுமா படிக்க வைப்போம். நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். அப்பொழுது கண்டிப்பாக நம்முடைய உலகத்தில் இந்த வறுமை ஒழிந்து போகும். இல்லாவிட்டால் இதை ஒழிக்கவே முடியாது. அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு பகிர்தல் உள்ளம் வேண்டி சிறப்பாக ஜெபிப்போம். இரண்டாவதாக இந்த நாளில் நாம் தாத்தா பாட்டியர் தினத்தை கொண்டாடுகிறோம். ஒரு அருமையான நாள், மகிழ்ச்சியான நாள். நான் தொடக்கத்தில் சொன்னது போல தாத்தா பாட்டியரை நாம் மரியாதை செய்யக்கூடிய நாள், கௌரவிக்கக்கூடிய நாள். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கனாக்கா அவளுக்கு பேரன் அல்லது பேத்தி பிறந்த உடனே நான் தாத்தா ஆகிட்டேன் பாட்டி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படவே மாட்டாங்க. மகிழ்ச்சியாக வந்து ஃபாதர் எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான், எனக்கு பேத்தி பிறந்திருக்கிறான், ஐயோ நம்ம தாத்தா ஆகிட்டோமே, இவ்வளோ சீக்கிரம் பாட்டி ஆகிட்டோமே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்காது. அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரியில் 2 கருத்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பங்கில் நான் இதுவரை பார்த்தது, எல்லாருமே நம்முடைய பெற்றோர்களை சிறப்பாக பார்த்து கொள்ளுகிறீர்கள். முதிர்ந்த வயதில் இருக்கிற பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ளுகிறீர்கள், உங்களோடு வைத்து பார்த்து கொள்ளுகிறீர்கள். இது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நம்முடைய பெற்றோருக்கு முதிர்ந்த வயதிலே தேவையானது 2 விஷயங்கள் தான். ஒன்று உங்களுடைய உடனிருப்பு, 2வது உங்களுடைய அன்பு. வயது ஆக ஆக அவர்கள் சிறு குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள், தேவையற்ற விஷயங்களை பேசுவார்கள். நாம் எவ்வளவு செய்தாலும் அவளுக்கு திருப்தி இருக்காது. என்ன செஞ்சிட்ட, என்ன பண்ணிட்ட அப்படின்றதான் சொல்லுவார்கள். அது அவருடைய குணாதிசயம், குழந்தையாக மாறிவிடுவார்கள். நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருடைய அந்த முதிர்ந்த வயதில் அவளை ஒரு குழந்தையை போல பாவித்து நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். இது
பிள்ளைகளாகிய நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவுரையாக இருக்கிறது. அதே போல் முதிர்ந்த வயதில் இருக்கிற பெற்றோர்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களை நல்ல மக்கட் செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நீங்கள் சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள், ஒழுக்கத்திலும் கல்வியிலும் பக்தியிலும். அந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து கொள்ளும் பொழுது அந்த ஓய்வு காலத்தில் முதிர்ந்த வயதில் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் மகிழ்ச்சியாக நீங்கள் நேரத்தை செலவழியுங்கள். தேவையற்ற விஷயங்களை தேவையற்றதையெல்லாம் பேசி அவளை திட்டாமல் கடிந்து கொள்ளாமல். ஏனென்றால் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்டு முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், நாம் வளர்த்தெடுத்த பிள்ளைகள் நம்மை அன்பாக பாசத்தோடு உடனிருந்து நம்மை உடன் வைத்து கொண்டு எவ்வளவு கஷ்டங்கள் நாம் கொடுத்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்கு எல்லா விதமான படிவினைகளையும் நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்களே என்கிற ஒரு திருப்தி, ஒரு மகிழ்ச்சி, அதுதான் பிள்ளைகள் எதிர்பார்ப்பது. எப்பொழுது பார்த்தாலும் அவளை கழிந்து கொண்டு திட்டிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு சில நேரங்களில் கோபம் வர செய்யும், கடிந்து கொள்ளுவார்கள். ஆகவே முதிர்ந்த வயதில் இருக்கிற பெற்றோர்கள் உடைய பிள்ளைகளுடைய அந்த காரியங்களை நீங்கள் அதில் மகிழ்ச்சி அடையுங்கள். அப்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முதிர்ந்த வயது அந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலமாக இருக்கும். இந்த 2 சிந்தனைகளை இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்வோம். சிறப்பாக நம்முடைய பங்கில் இருக்கின்ற அனைத்து தாத்தா பாட்டிகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து மிகச்சிறப்பாக முடியாமல் படுக்கையில் முதிர்ந்த வயதில் உடல் சோர்வோடு இருக்கின்ற தாத்தா பாட்டிகளுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லோத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் சமர்ப்பித்து உருக்கமாக பக்தியோடு மன்றாடுவோம். அன்பு இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் அனைவரும் தங்கள் அருள் பணியில் மூத்தோரின் உணர்வுகளுக்கும் அனுபவங்களுக்கும் சிறப்பிடம் அளித்து
பணிபுரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த இறைவா, எம் குடும்பங்களில் வாழும் மூத்தோரை மதித்து அவர்களின் நலமான வழிகாட்டுதலை எம் வாழ்வில் கடைபிடித்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் தரும் இறைவா, எம் குடும்பங்களில் வாழும் மூத்தோரின் நம்பிக்கை வாழ்வையும் ஞான அறிவையும் திறந்த மனதுடன் பெற்றுக்கொள்ளும் தாராள உள்ளத்தை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு இன்று முதியோர் இல்லங்களிலும் தனிமையிலும் வீதியோரங்களிலும் ஆதரவின்றி வாழும் மூத்தோரை அரவணைத்தருளும். நீரே அவர்களின் தேவைகளை சந்தித்து உடல் உள்ள சுகம் தந்து ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடனிருந்து வழிநடத்தும் இறைவா, எம்மோடு வாழும் மூத்தோரின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களின் துயரங்களில் பங்கெடுத்து அவர்களின் ஏக்க குரலுக்கு செவிமடுத்து அவர்களுக்காக நேரம் செலவிடும் இதய உணர்வை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற நம்முடைய பங்கு இளையோருக்காக மன்றாடுவோம். படிக்கின்ற வேலை செய்கின்ற நம்முடைய இளைஞர் இளம்பெண்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாகவும் ஞான காரியங்களிலும் மற்றும் ஆலய வளர்ச்சி பணிகளிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி வாழவும் தேவையான அருளையும் ஆசையும் தந்தல் வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய ஒரு தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக செபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எடுத்து எம்பிய எல்லா மன்றாட்டுக்களையும் நீர் செவிமடுத்தலும் மிகச்சிறப்பாக எங்கள் பங்கில் இருக்கின்ற அனைத்து தாத்தா பாட்டிகளையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து மூத்தோர்களையும் ஆசீர்வதியும். மூத்தோர் எங்களுடைய குடும்பங்களில் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களை அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் நாங்கள் அவர்களை கவனித்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான சகல வசதிகளையும் செய்து தரக்கூடிய என்னுடைய உடனிருப்பை, பாசத்தை, பகிர்வை, அன்பை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ என்னாலும் எங்களுக்கு நல்ல ஒரு மனப்பக்குவத்தையும் மன பலத்தையும் தந்து ஆசீர்வதித்துள்ளோம். நம்ம நடுக்கலையில் நல்லவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பாடலின் 299. கொடுப்பதில்